ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெவ் ரன்வே. இன்னைக்கு எளிமையான முறையில் தமிழில் ஹூப்ஸோட இம்பார்ட்டன்ட் கான்செப்டான இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன? இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது ஒரு கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸையும் ப்ராப்பர்ட்டிஸையும் இன்னொரு கிளாஸில் ஆட்டோமேட்டிக்காக ஆக்சஸ் பண்ணுறது தான் இன்ஹெரிட்டன்ஸ். இப்படி ஒரு கிளாஸில் இருக்க மெத்தட்ஸையும் ப்ராப்பர்ட்டிஸையும் இன்னொரு கிளாஸில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் தேவை. அந்த ரிலேஷன்ஷிப் பேர் தான் பேரண்ட் அண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். இதை இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் an OOPS கான்செப்ட் that allows one class to reuse the properties and methods of another class. கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னன்றது தெரியாதவங்க நம்ம சேனல்லே ஆல்ரெடி அதுக்கான டீட்டெயில்டு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் தரேன், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ். இந்த இன்ஹெரிட்டன்ஸால் நம்மளுக்கு என்ன பயன்? ஃபர்ஸ்ட், கோட் ரீயூசபிலிட்டி, ஈஸி மெயின்டெனன்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் த ஸ்கேலபிலிட்டி. கோட் ரீயூசபிலிட்டினா என்ன? ஆல்ரெடி ஒரு டெவலப்பர் கோடு எழுதியிருக்காருன்னா நம்மளும் அதே கோடை ரிப்பீட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அவர் எழுதின கோடை ரீயூஸ் பண்ணால் மட்டும் போதும். இது மாதிரி நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அப்ளை பண்ணி அந்த கோடை ரீயூஸ் பண்ணும்போது நம்ம கோட் டூப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணிக்க முடியும். செகண்ட், ஈஸி மெயின்டெனன்ஸ். ஒரு சாஃப்ட்வேரில் நம்மளுக்கு மல்டிபிள் சேஞ்சஸ் அப்டேட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஹாஸ்பிட்டலுக்கான கிளாஸை எப்படி எழுதணுன்றதை பார்த்துருப்போம். இப்போது ஒரு மல்டிபிள் டெவலப்பர்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கான ப்ரோக்ராம் எழுதுகிறாங்கன்னா, ஸோ ஹாஸ்பிட்டலில் இன்சூரன்ஸ், ஆம்புலன்ஸ் சர்வீஸ், அட்மிஷன், டிஸ்சார்ஜ், ஸோ இது மாதிரி மல்டிபிள் ப்ராசஸ் இருக்குது. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக ஒரு ஹாஸ்பிட்டல் கிளாஸ் எழுதினாங்கன்னா ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் வருது, ஹாஸ்பிட்டலோட நேம் மாறுது, இமெயில் அட்ரஸ் மாறுதுன்ற பட்சத்தில் இவங்களோட எல்லார் கோட்லேயும் நம்ம சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அதுக்கு பதிலாக இந்த ஹாஸ்பிட்டல் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி எழுதியிருந்தாங்கன்னா இவங்க எல்லாரோட கோட்லேயும் நான் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும், அந்த எல்லா கோட்லேயும் அப்டேட் ஆகிடும். ஸோ இது மூலயமா நம்ம அப்ளிகேஷனை ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்க முடியும். இம்ப்ரூவ் த ஸ்கேலபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, நம்மளோட கோடில் ஹாஸ்பிட்டலோட ஃபங்க்ஷனாலிட்டி இப்போது வெறும் ஹாஸ்பிட்டாலிட்டி மட்டும் பார்த்துட்டு இல்லாமல் அடிஷ்னலாக ஸ்கேன் சென்டர் அண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக மாறுதுன்னா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸும் நம்ம கொண்டு வந்துக்கிட்டே இருப்போம். இதனால் எக்ஸிஸ்டிங் கோடை அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ இதுதான் இம்ப்ரூவ் த ஸ்கேலபிலிட்டி. ஸோ பேரண்ட் அண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்னா என்ன? இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை இயல்பாகவே தன்னோட அப்பாவோட குணத்தில் இருக்கும். அவங்க அப்பா மாதிரி ஃபோன் பேசும், அவங்க அப்பா மாதிரி நடக்கும். இந்த மாதிரி இயல்பாகவே தன் தந்தையில் இருக்க குணாதிசயங்கள் அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். அது இல்லாமல் ஒரு பேரண்ட்டாக அவர் சேர்த்து வச்ச எல்லா பொருளும் அந்த குழந்தைய ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அவர் வச்சுருக்க வீடு, வண்டி, இந்த மாதிரி எல்லா பொருட்களும் அந்த குழந்தைக்கு தான். அதாவது பேரண்ட் கிட்ட இருக்க எல்லாமே அந்த குழந்தையால ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் ஒரு பேரண்ட் அண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்கான ஒரு எக்ஸாம்பிள். இதை கோர்ட்டில் எப்படி பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா இவர் ஒரு எம்ப்ளாயி, இவர் ஆஃபீஸில் ஒரு ஒர்க் பண்ணுறாரு. இதை வச்சு நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸ் எழுதியிருப்போம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் பர்சன் சொல்லி இந்த ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். பர்சன் நேம், பர்சன் ஐடி, பர்சன் டீட்டெயில்ஸ்னு போட்டிருப்போம். இப்போது இந்த பிக்சரில் வச்சு நான் எம்ப்ளாயின்ற கிளாஸ் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம் எம்ப்ளாயி, இந்த எம்ப்ளாய்க்கு ஒரு ஐடி இருக்குது, இந்த எம்ப்ளாய்க்கு நேம் இருக்கும், அவர் எப்போ ஜாயின் பண்ணுறாருன்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. அடிஷ்னலாக நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறேன்னா, டீட்டெயில்ஸ்னு கொடுக்கும்போது இந்த எம்ப்ளாயியோட ஐடி, நேம் அண்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் இந்த டீட்டெயில்ஸ்லாம் பிரிண்ட் ஆகணுன்றது என்னோடய ரெக்யர்மெண்ட். ஸோ இந்த பிக்சர் வச்சு நான் ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்கிட்ட கிளாஸ்ன்ற ப்ளூ பிரிண்ட் நம்மகிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு ரெக்யர்மெண்ட் எனக்கு இருக்குது. இப்போ மேனேஜரை பொறுத்த வரைக்கும் சேம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்குது. ஸோ மேனேஜர்ன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். மேனேஜருக்கு ஐடி இருக்குது, நேம் இருக்குது, அவரோட டேட் ஆஃப் ஜாயினிங் இன்ஃபர்மேஷன் இருக்குது, ப்ளஸ் மேனேஜர்கிட்ட டீட்டெயில்ஸு நம்ம அந்த மெத்தட் எழுதும்போது மேனேஜரோட எம்ப்ளாயி ஐடி, நேம் அண்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் டீட்டெயில்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணுற கோடு இருக்குது. அடிஷ்னலாக ஒன் மோர் மெத்தட் ஆட் ஆகிருக்கு. இதில் பார்க்கும்போது மேனேஜரோட ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா, மேனேஜிங் த டீம் அண்ட் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இப்போது இதுக்கு முன்னாடி இருந்த கோட்லேயும் இப்போ இருக்க கோட்லேயும் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக சேம் கோட் டூப்ளிகேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த கோட் டூப்ளிகேஷனை எப்படி அவாய்ட் பண்ணலாம்
அப்போது நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் அப்ளை பண்ணோம்னா இந்த கோட் டூப்ளிகேஷன் நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த ஐடி, நேம், டேட் ஆஃப் ஜாயினிங், இந்த டீட்டெயில்ஸ் இது சிமிலராக ஆல்ரெடி எம்ப்ளாயி கிளாஸில் இருந்த அதே கோடு தான். ஓகேங்களா? இப்போது நான் இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் அப்ளை பண்ணேன்னா இந்த கோடை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு நம்மளுக்கு தேவையான முக்கியமான விஷயம் ஒரு ரிலேஷன்ஷிப். அது என்ன ரிலேஷன்ஷிப்? பேரண்ட் அண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். எப்படி எம்ப்ளாயி கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை மேனேஜர் கிளாஸ் ஆக்சஸ் பண்ணுறதுன்றதுக்கு நம்மளுக்கு கொடுக்க போகிற ஒரு ரிலேஷன்ஷிப் தான் பேரண்ட் அண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். அது கோடில் எப்படி கொடுக்கணுன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். மேனேஜர்ன்ற கிளாஸ் வித் ஐடி, நேம், டேட் ஆஃப் ஜாயினிங் அண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் மேனேஜர் ஒர்க். ஸோ மொத்தம் 3 ப்ராப்பர்ட்டிஸ், 2 மெத்தட்ஸ் இருக்குது. இந்த கோடை நான் அவாய்ட் பண்ணணும்னா இது ஆல்ரெடி இருக்க கோடுன்றதுனால இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை நீ எம்ப்ளாய் கிட்டேருந்து எடுத்துக்கலாம், எம்ப்ளாய் கிளாஸ் ஆப்ஜெக்ட்லேருந்து எடுத்துக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல போகிறேன். இப்போது இன்ஹெரிட்டன்ஸ் அப்ளை பண்ணால் இந்த கிளாஸ் எப்படி சேஞ்ச் ஆகும்? ஸோ இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் நான் அப்ளை பண்ண மெத்தட். என்னோட கிளாஸ் நேம் சேம் மேனேஜர். இந்த மேனேஜரில் ஐடியிலேருந்து டீட்டெயில்ஸ் வரைக்கும் சிமிலராக இருக்க கோடு தான். பட் அந்த கோடு எங்கேருந்து வருதுன்னா எம்ப்ளாயி கிளாஸில் இருந்து வருது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எம்ப்ளாயின்ற கிளாஸை இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். ஸோ மேனேஜர் வந்து கோட் எம்ப்ளாயி கோடோட இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிள் தான், நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஆதார் கார்டில் எடுத்திங்கன்னா நம்மளோட பேர் பக்கத்தில் அப்பா பேர் இருக்கும். கரெக்டுங்களா? சிமிலர் அதே மாதிரி தான். ஸோ இந்த மேனேஜர்ன்ற கிளாஸ் எம்ப்ளாயி கிளாஸ்லேருந்து வந்த ஒரு கிளாஸ் தான். என்னோட பேரண்ட் எம்ப்ளாயி அப்படின்றத மீன் பண்ணுறது தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ். இப்போது இப்படி கொடுக்கறதுனால எம்ப்ளாயியில் இருக்க இந்த எல்லா பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸையும் ஃபங்க்ஷன்ஸையும் இந்த மேனேஜர் கிளாஸ் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அடிஷ்னலாக இந்த மேனேஜருக்கான ஒர்க்கு கிளாஸை நான் செப்பரேட்டாக இந்த கிளாஸ்லேயே வச்சுருக்கேன். ஏன்னா இந்த எம்ப்ளாயி கிளாஸ் மேனேஜர் கிளாஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு 1000 எம்ப்ளாயி இருக்காங்கன்னா 10 பேர் மேனேஜராக இருக்கலாம். அது மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல எம்ப்ளாயின்றது எதெல்லாம் காமனோ நான் அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த கிளாஸ்க்கு தேவையான மெத்தட்ஸை நான் இங்கேயே வச்சுருக்கேன். அப்போது இந்த கோடில் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணியிருக்கேன் எம்ப்ளாயி கிளாஸோட. என்னோட 10 லைன் கோடு இங்கே ரிமூவ் ஆகிட்டு கோடும் க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ நான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்ளை பண்ணதுனால எனக்கு ஒரு பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் கிடச்சிருச்சு. ப்ளஸ் என்னோடய கோடும் அன்வான்ட் கோடு எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது யூஸ்வலாக நம்ம ஒரு எம்ப்ளாய்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னா எப்படி கிரியேட் பண்ணுவோம்? எம்ப்ளாயி கிளாஸ் ஈக்குவல் டு நியூ எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். இந்த ஆப்ஜெக்டில் நம்ம எம்ப்ளாயி ஐடி, நேம், அவரோட டேட் ஆஃப் ஜாயினிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அவருக்கான டீட்டெயில்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லும்போது நம்மளுக்கான அவுட்புட் இப்படி கிடைக்கும். எம்ப்ளாயி ஐடி, நேம் அண்ட் டேட் ஆஃப் ஜாயினிங். சேம் வே மேனேஜர்லேயும் நம்ம இதே ப்ராசஸ் பண்ண போகிறோம். இப்போது ஒரு மேனேஜர் கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன்னா கிளாஸ் வித் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போது நான் மேனேஜர் கிளாஸை இன்ஹெரிட்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் அடிஷ்னலாக மேனேஜர் ஒர்க்குன்ற மெத்தட் இருக்குது. இப்போது நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். மேனேஜர்ன்ற கிளாஸ்க்கு நான் நியூ மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஐடி, நேம் அண்ட் டேட் ஆஃப் ஜாயினிங். முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த மேனேஜர் கிளாஸில் கிடையாது. பட் ஸ்டில் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஏன்னா பை அப்ளைங் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்ளை பண்ணதுனால எம்ப்ளாயி கிளாஸில் இருக்கிற ஐடி, நேம் அண்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் டீட்டெயில்ஸை மேனேஜர் கிளாஸில் இருந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இது தாங்க இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அடிஷ்னலாக நான் மேனேஜரோட ஒர்க் கிளாஸையும் இங்கே ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ இதுக்கான அவுட்புட் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி, நேம், டேட் ஆஃப் ஜாயினிங் ப்ளஸ் மேனேஜர் மேனேஜிங் த டீம் அண்ட் த ப்ராஜெக்ட். இந்த வீடியோவில் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, இன்ஹெரிட்டன்ஸால் நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்குது, இன்ஹெரிட்டன்ஸை ஒரு கோடில் எப்படி அப்ளை பண்ணணும்ன்ற இன்ஃபர்மேஷனை எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸை தமிழில் தெரிஞ்சுக்க டெவ் ரன்வே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.